தொண்டர்களுடைய பாதுகாப்புங்கிறது கட்சிக்கு எடுக்கணும்ல, காவல்துறைக்கு கூடுதல். காவல்துறை மனிதர்கள்ங்க. நம்ம வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசணும். நான் வந்து அந்த 3 நாள் அங்க இருந்து பார்த்ததுனால சொல்றேன். குளித்தலைக்கு அவங்களுக்கு நைட் டியூட்டி, முன்னாள் 11 மணிக்கு தான் அந்த கூட்டம் முடியுது. அதற்கு முன்னாடி கரூர், அதுக்கு முன்னாடி முப்பெரும் விழா. அவங்க என்ன மனிதர்களா இல்ல மிஷினா? அவங்களும் மனிதர்கள் தானே. ஒரு காவல்துறை அதிகாரியால எங்க ஒருத்தர் விழுந்து கிடக்கும் போது மனிதாபிமானம் இல்லாம ஏறி நிக்கிறாங்க, அந்த ஆர்வத்துல பாக்குறாங்க அப்படின்னும் போது மனிதர்கள் தள்ளி தானே நடக்குது. இது வந்து மாப் சைக்காலஜி. டிசம்பர்ல தான் அங்க திட்டமிடப்பட்டுச்சு. ஆனா முன்கூட்டியே அவர் கரூருக்கு வந்துட்டாரு. கரூருக்கு ஏற்கனவே இருக்க திட்டத்துல இருந்து மாற்றம். இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு அதாவது அது அரசியல் ஸ்டாரோ இல்ல வந்து ஒரு தோனி அவர்களோ இல்ல வந்து உங்களுக்கு ஃபுட்பால் பிளேயரோ இல்ல ஆக்டர் விஜய் அவர்களோ இல்ல ரஜினிகாந்த் அவர்களோ ஒருத்தர் வராங்கன்னா சொல்லிட்டு முந்தி அடிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படி பார்க்கணும்னு சொல்லி அந்த விஷயம், அந்த கலாச்சாரம், அதுதான் இதுல முதல் காரணம். முதல்ல வந்து மக்களும் வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அந்த நிறைய பேர் இன்னைக்கு அழுகுறாங்க, குழந்தை போயிடுச்சு எது போயிடுச்சுன்னு. உண்மையான ஹீரோ தாய் தகப்பன் சொல்லி வளர்க்கணும். அதுல இருந்து வருதுங்க. அப்பதான் அந்த டிசிப்ளின் வரும். நாளைக்கு 10 லட்சம் பேர் கூடினாலும் அவங்க நின்று அங்க இருந்து பார்த்தா இந்த பிரச்சனை இல்லை. இது நடந்ததுக்கு அப்புறம் இது யாரு காரணம்ன்றாங்க. இதுல இன்னொன்னு 3 விஷயம் வந்து தாவேக்கா வந்து இதுல தவறு செஞ்சிருக்காங்க. ஒன்னு காலதாமதம். அது வெறும் விமர்சனம் இல்லைங்க. என்னை பொறுத்தவரையிலும் முக்கிய காரணமே அதுதான். ஒரு பொதுமக்களை 7 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் நீங்க வெயிலில் நிற்க வைக்கிறீங்க, தண்ணி இல்லாமல் நிற்க வைக்கிறீங்கன்னா இப்படி டயர்டாக இருப்பாங்க. அவங்கள போய் நீங்கள் இப்படி லைட்டாக தள்ளிங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். மூச்சு திணறல் இது பற்றி இன்னும் வரல பேசல. எங்கன்னா ஒருத்தர் ஏன் விஜய் காலதாமதமாக வராருன்னு ஒரு கூட்டத்தில் அன்றைக்கே கேட்டிருந்தாங்க, இல்லை தாவாக்கா நண்பர்களே கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, அவர் வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் கரூரில் தங்கி இருக்கணும், அரசியல் ரீதியாக அதை எதிர்கொள்ளணும். அதை எதிர்க்காமல் அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. கோர்ட்டில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் திரும்பி போனார்னா அங்கே வந்து இல்லை என்ன பிரச்சனை வந்துடும், சட்டம் இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்துட போகுது? 40 பேர் உயிரிழப்புக்கு மேலே என்ன பிரச்சனை வந்துட போகுது? அப்போ இறந்தவர்கள் தாவேக்கா தொண்டர்கள் இல்லை விஜய் அவர்களோட தீவிர ரசிகர்கள், அவரை பார்க்க வந்தோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டாலின் அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை அதை விட முக்கியமாக செந்தில் பாலாஜி போனதை விடவோ இல்லை கரூரில் விஜயபாஸ்கர் போனதை விட யார் முதல்ல போயிருக்கணும்? இவர் தான் போயிருக்கணும். இவர் போகாமல் இருக்கிறதுக்கு, அதுக்கு இட்டு கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் ஏன் சீக்கிரம் போனாங்கன்னு இது ஒரு கேள்வியா? செந்தில் பாலாஜி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் செந்தில் பாலாஜி மேலே அரசியல் ரீதியாக விமர்சனம் வைங்க. சீக்கிரம் போனது ஒரு தப்பு. ஆம்புலன்ஸ் எப்படி இன்னொன்று சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் சுற்றி வந்து இந்த ஆம்புலன்ஸ் சுற்றி வரலன்னா இன்னும் உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். நான் கண் எதிரில் பார்த்தவன்றதுனால சொல்கிறேன். தாவேக்கால என்ன பிரச்சனைனா அந்த தொண்டர்களோட அந்த நடவடிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அரசியல் ரீதியாக ஒழுங்குபடுத்தப்படணும். ஏங்க அங்கேருந்து மைக்கில் சொல்கிறாங்க ஏறாத, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாத. என்கிட்ட இதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது, அதுக்கு அந்த ஆடியோலாம் இருக்குது.